ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டே வாங்க. ஜூனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாசிபிளா வந்து உங்களுக்கு நல்லபடியாவே நடந்துடும். நல்ல கடன் கிடைக்கும். ஸோ நல்ல வீடு வாங்குறது அது எல்லாமே நீங்க வந்து நல்லா பண்ணிக்கலாம். பர்டிகுலரா ஏப்ரல் டு செப்டம்பர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லிக்கலாம். சூரியன் வந்து உங்களுக்கு உங்க மேல இருந்து கிராஸ் பண்ணி அவரு கீழே அங்க சிம்மத்துக்கு போற வரைக்குமே வந்து நல்லதா இருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். பட் தட் இஸ் ஆல்சோ நாட் வெரி கிரேட். புதன் வந்து 7ல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு செப்டம்பர் அக்டோபர் அரௌண்ட்ல. பட் தென் இட் வில் பி ஃபைன். ஹெல்த் இஷ்யூஸ் பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வருஷத்தினோட கடைசிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ மீனராசிக்காரர்களுக்கு குறையும். மென்டல் ப்ரெஷரும் குறையும், ஹெல்த் இஷ்யூவும் குறையும். நீங்க ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. பொதுவாகவே மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனுடைய வாழை இன்னொரு மீன் கவ்விக்கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு லோகோ, மீனத்தோட லோகோவே அதுதான். அவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்கிறேன், அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும். ஒரு நல்லது நடந்தா பின்னாடி ஏதோ கெட்டது வருதுன்னு அர்த்தம். ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து நான் எல்லா ராசிக்குமே பொதுவா சொல்லுவேன். பட் உங்களுக்கு வந்து நீங்க தான் அதுக்கு லோகோவே நீங்க தான் அது. ஸோ அதனால என்ன கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துடும். நல்ல விஷயங்கள் நடந்த உடனே இப்படியே இருந்துடும் எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுக்காதீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். பட் அகைன் 26 செகண்ட் ஹாஃப் அண்ட் 27 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. வேலையினுடைய பெட்டர்மெண்ட்டுமே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கௌரவம் வந்து உயரும். பர்டிகுலரா பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க அரௌண்ட் ஒரு ஜூலைல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நல்ல பெட்டர்மெண்ட் பார்க்கலாம். பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கவங்களாம் தேக்க நிலைமை இருக்கு, ஒரு பெட்டர்மெண்ட் ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ உங்க ஒர்க்கை வந்து நீங்க ஜூன் வரைக்கும் போட்டுருங்க. ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு கிடைச்சிடும். அது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒர்க் மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா தாயார் வழிபாடு பண்ணுங்க. முருக வழிபாடு பண்ணுபவர்கள் பிடித்தவர்களுக்கு முருக வழிபாடு பண்ணலாம். நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிக மிக சிறப்பு. உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய். ஸோ அதனால செவ்வாய் சுரூபமான பெருமாள், நரசிம்ம பெருமாள், வராக சுவாமி, பூவராக சுவாமி, பர்டிகுலரா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பூர்வீகத்துல லேண்ட்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பீரியட்ல பூவராக சுவாமிக்கு ஒரு ₹1 முடிஞ்சு வச்சிருங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ள நீங்க நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. தட் இஸ் கேரண்டீட். தேர் இஸ் நோ டவுட் இன் தட். ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லாவே நீங்க வந்து பண்ணலாம். மற்றபடிக்கு ரெகுலர் வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹனுமார் வழிபாடு, ஹனுமன் சாலிசா இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் 7.5 சனி. 12 ராகு இருப்பதனால் தூக்கம் சற்றே கெடும். ஸோ மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது, ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் 26ல இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட நீங்க சமாளிச்சுக்கலாம், ஈஸியா சமாளிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் ஜென்மத்துல ராகு இருந்தார், அப்ப 12ல சனி இருந்தார், அப்பயும் ஒழுங்கா தூக்கம் இல்லை. இப்ப அவங்க பரிவர்த்தனை தான் இருக்காங்க. சனி வந்து ஜென்மத்துக்கு வந்திருக்காரு, ராகு வந்து திருப்பி 12க்கு போயிருக்காரு. இவங்க 2 பேருமே தூக்கத்துக்கு எடுக்கிற இருக்கும்.